ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த கோட் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, த கோட் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜீ தமிழ் நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 93 கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா த கோட் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி அடித்த லியோ படம் பார்த்தீங்கன்னா 73 கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா சன் டிவி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை நம்ம தளபதியோட கோட் படம் முறியடிச்சுட்டுனே சொல்லலாம். நம்ம தளபதியோட ரெக்கார்டை நம்ம தளபதி தான் வந்து முறியடிக்கிறாரு. அது வேறு யாராலையும் பண்ண முடியாது. தென் எப்போவுமே நம்ம சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்குவாங்க. இப்போ ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்டு விஜய் டிவியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜீ தமிழ் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன்னா துப்பாக்கி நண்பன் படத்தை பார்த்தீங்கன்னா சீரியல் மாதிரி போட்டு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் ஜீ தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு தான் போடுவாங்க. நம்ம மெர்சல் படத்தை கூட அப்பப்போ ஃபெஸ்டிவலுக்கு தான் போட்டுட்ருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த கோட் படம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம ஜீ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் படம் தான் வாங்குவாங்க போல். ஏன்னா மெர்சல் படம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன், நம்ம த கோட் படம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த படம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழ் சேட்டலைட் ரைஸை வாங்கின பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தளபதி பற்றின எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம தமிழ் வாழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதியோட அப்டேட் மட்டும் தான் நம்ம சேனல் வரும். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும். தேங்க்யூ.